ஐயா, தண்ணி விடுறது என்ன சொன்னாங்க தெரியுமா? விஜய் ஓட்டு வாங்க மட்டும்தான் கணக்கு. ஓட்டு வாங்கியாச்சுன்னா அவங்க எல்லா வீட்டுக்கும் போய்க்கிறாரு. போய் ஒன்றுக்கு ஒன்று என்னை ரெடி பண்ண போய்க்கிறாரா. அவங்க மீண்டும் தயாநிதி மாதிரி இவன் எல்லாம் நிறைய சொத்து இருக்குது. அந்த சொத்தை கொண்டு தமிழ்நாட்டில் ஓட்டு மீண்டும் அது கெடு வச்சது எத்தனை 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்குன்னா அப்புறம் ஒருத்த 2 காலத்தான் இருக்குன்னு சொன்னார். என்ன கணக்கு? மேலே எடப்பாடி கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு. ஆறு நம்ம மனுஷன் ஜெயலலிதா கொண்டாடு அந்த ஆள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. 2 பேர் தேர்தல் வைக்க போனால் அந்த 6 பேர் தின்னு 6 பேர் தேர்தல் நின்னா ஜெயிக்கிறது அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதே மீண்டும் வச்சாதான் இருக்குது. என்ன அதனால் இவங்களையே வச்சு ஓட்டுங்க. பழைய பொண்டாட்டியே சோறு ஒழுக்கமாக போடுவா, புது பொண்டாட்டி போடவே மாட்டான். போடுவா, எப்படி போடுவா? அதனால் புது பொண்டாட்டி நம்பினீங்கன்னா ஓட வச்சிரு. அதாவது ஒரு கதை இருக்குது. நித்தம் புரிக்கி முதல் பொண்டாட்டி. புரிக்கின்னா குசுவு. முதல் பொண்டாட்டி அன்னாடு விட்டுருந்தா. அது என்னடா பொண்டாட்டி அன்னாடு விட்டு இருக்கிற கொசுவை சோறுக்கும் போது அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடும்போது பொண்டாட்டி மாற்றி கட்டிட்டு வந்தேன். அப்புறம் அதில் என்ன ஆகி போச்சுன்னா 2வது பொண்டாட்டி குசுவே ஓடல அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதம் கழிச்சு டமான்னு பாரு வீரிங்கி விட ஒரு குண்டு அந்த நாற்றம் கொண்டு போய் அவன் கொன்னே ஓடுது. அந்த மாதிரி முதல் பொண்டாட்டியே திருவாவளனுக்கு என்ன வேணுமோ கேட்டு ரகசியமாக, மற்றவங்களுக்கு ரகசியமாக கேட்டு, காங்கிரஸ்காரன் கேட்டு 5 வருஷத்துக்கு ஓட்டுறதுக்கு என்ன வழி இருக்குதோ அதை கடைப்பிடிங்க. எலெக்ஷனுக்கு போய் அவங்க ஒன்றா எனக்கு இதில் ப்ரெஷர்லாம் வச்ச நோட்டு கொண்டு போக முடியாது, எனக்கு கண்டன்சராஜில் தான் வைக்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கு செய்கிட்டு உங்களை விடாங்க. அங்கே தேர்தல் வச்சாச்சுன்னா எடப்பாடியும் உறுதியாகவே அவங்க செய்து போயிடுவாங்க. இங்கே ஏற்கனவே சோறு இல்லாமையும் துணி இல்லாமையுமே விஜய் பார்க்க போன ஆளுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு வேலைன்னா போட்டு கொடுத்தாலும் தெரியும். யார் சரி எந்த பொம்பளை இருந்தால் அதெல்லாம் போட்டு வேலைக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை போட்டு கொடுத்தா தான் ஆகுது. இவர் என்னவோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஐடி படித்து அந்த ஐடியில் ஒரு மார்க் வாங்கிட்டு அப்படி போட வேண்டிய வேலை இல்லை. 5-6 நாளைக்கு இருந்தாலும் அவனு வழி உண்டு. 5-6 நாள் இருந்தாலும் அவன் சாட்ட முடியாது. அதை உதாரணத்துக்கு என்னென்னா ஒருத்தர் விழுந்தால் கதவுக்குள்ளே வந்தாச்சுன்னா அவன் தாட்டக்குள்ளே 2 ஆள் கொண்டு வந்தால் முடியாது, 10 ஆள் கொண்டு வந்தால் முடியாது. அவனுக்கு என்னென்னோ கொடுத்து தலை கொடுத்து சரி போங்கண்ணா நைஸாக பேசி அவன் வீட்டை விட்டு தாட்டுறக்குள்ள வீதி தாட்டுறக்குள்ள பரவாயில்ல. ஆனால் வீட்டுக்குள்ளேயே வச்சு நான் பேசினேன் பக்கத்து வீட்டுக்கு அது என்னம்பா இவளுக்கு எசமான ஆள் இல்லை அதுதான் தாட்டுறான். இங்கே நான் போய் சப்போர்ட் பண்ண அவன் நம்மளை ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடுவான். வேண்டாம் முடிச்சுதா அப்படின்னு வீட்டுக்காரி அடைக்கிடுவாவோ பக்கத்து வீட்டுக்காரி. அந்த மாதிரிலாம் கதை இருக்குதுய்யா. வணக்கம்.